श्रीशैले दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वक्कामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोवाग्मयं सकस्रसाहोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் முதலாம் பத்திலே ஆறாம் பதிகம் முடிய நாம் அனுபவித்தோம். ஆறாம் பதிகத்திலே எம்பெருமான் ஆராதனைக்கு எளியவன் என்றார். இந்த ஏழாம் பதிகத்தில் ஆராதிப்பார்க்கு மிகவும் எளியவன் என்கின்றார். இப்பொழுது நாம் இன்று காண இருப்பது முதலாம் பத்து ஏழாம் பதிகம் முதலாம் பாசுரம். பிறவித்துயரற ஞானத்துள் நின்று துறவிச் சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் அரவணையா அழிப்படை ஐந்தணனை மறவியை இன்றி மனத்து வைப்பாரே. பிறவித்துயரற ஞானத்துள் நின்று துறவிச் சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் அரவணை ஆழிப்படை அந்தணனை மறவியை இன்றி மனத்து வைப்பாரே. பிறவித்துயரற பிறப்பு இறப்பு ஆகியவற்றால் வரும் துன்பம் மாத்திரம் நீங்குகைக்காக ஞானத்துள் நின்று ஆத்மலோகமாகிய கைவல்யோபாயத்திலே ஊன்றி துறவிச் சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் சகல பாதிகளையும் விட்டவனாக ஸ்வயம் பிரகாசனான ஆத்மாவினுடைய சாட்சாகாரத்தை பெற விரும்புகின்ற கைவல்யாதிகள் அரவணை பரமதர்மிஷ்டனாயும் அந்தணனை பரிசுத்தனாயிருக்கும் எம்பெருமானை மறவியை இன்றி தான் விரும்பிய பலனில் மறப்பில்லாமல் மனத்து வைக்கின்றாரே உபாசிக்கின்றார்களே என்பதாக இப்பாசுரத்தில் பொருள் விளக்கம் அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த பாசுரத்தில் விளக்கத்தினை முழுமையாக நாம் அனுபவிப்போமாக. எம்பெருமானுடைய யோக்கியதை ஆழ்வார் தாம் தமது திருவுள்ளத்தினாலே முழுமையாக அனுபவித்து அதனை வாய்விட்டு பாசுரமிட்டு கூறுவதற்கு முன்பே இங்கனம் பரம யோக்கியமானவனை ஆசிரியத்து வைத்து அந்தோ அற்பப்பலனாகிய கைவல்யத்தை அபேட்சிப்பதே என்று கேவலர்களை நிந்தித்து அவர்களுடைய உண்மையை பாராதே அவர்கள் அபேட்சித்ததை கொடுப்பதே என்று எம்பெருமானுடைய நீர்மையைக் கண்டு வியந்து கூறுவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. உலகத்து உயிரினங்கள் எல்லாம் தாம் தம் பிறப்பு இறப்புகளினாலே வரும் துன்பத்தை பிறவித் துயரை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றே சுயநலமாக கருதுகின்றன. அப்படி கருதும்போது அப்பிறவித் துயரை களைவதற்கு இல்லறத்தை துறப்பதற்கு ஞான மார்க்கத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றோ அது உடலை மட்டும் விட்டு நீங்கும் கைவல்ய மோட்சம் எனப்படும். அதற்கு சிலர் முயல்கின்றனர். அப்படி முயல்பவர்கள் தர்மமே வடிவில் எழுந்தருளிப்பெருப்பனும் சுதர்சனம் என்னும் சக்கராயுதத்தை உடையவனும் பரிசுத்தமான எம்பெருமானை
தாங்கள் எண்ணுகின்ற பயனை அடைவதற்கு தியானித்தபடி உள்ளனர். இவர்கள் எல்லையற்ற இன்பத்தை அளிக்க வல்லவனும் இனிமையானவனுமான சர்வேஸ்வரனை விடுத்து தாழ்ந்த மற்ற பலன்களை வேண்டி நின்று அவை கிட்டியவுடன் அவனை விட்டு அகன்று செல்கின்றார்களே என்று அவர்களை நிந்தனை செய்து கூறுகின்றார் இப்பாசுரத்திலே. ஞானம் என்பது எல்லா வித்தைகளுக்குள்ளும் உயர்ந்தது, இரகசியங்களுக்கெல்லாம் தலைமையானது, உத்தமமானது, பரிசுத்தமானது, நேராக என்னை காட்ட வல்லது, மோட்சத்திற்கு சாதனமானது, செய்வதற்கு இனிமையாயிருப்பது, என்றும் அழிவற்றது. இது யார் கூறியதாம்? கண்ணன் கீதையிலே போன்ற எளியோருக்காக கூறியுள்ளார். பிறவித் துயரற என்றால் பிறப்பினால் ஏற்படும் துன்பங்கள் விலகும் பொருட்டு என்று பொருள். இத்தகைய ஒரு பலனை மட்டும் எண்ணியபடி சிலர் இருக்கக்கூடும். அவர்களை கேவலர்கள் என்கின்றார் ஆழ்வார். ஐஸ்வர்யத்தை, அதாவது செல்வத்தை விரும்பவன் ஆத்ம பிராப்திகாமன், கைவல்யத்தை விரும்பும் கேவலன் பகவத் பிராப்திகாமன், சர்வேஸ்வரனுக்கு கைங்கரியம் செய்வதை விரும்புவன் என்று மூவகையாக மக்கள் உள்ளனர். இவர்கள் அனைவருமே அவனை உபாசிக்கும் போது இவர்கள் பலன்களில் வேறுபாடு உண்டாகிறது. அவனது மேன்மையைக் கண்டதும் அவனிடம் ஓடிச்சென்று பற்றி கொள்ளாமல் நடுவில் தடுப்பை ஏற்படுத்தி கொள்ளுகின்றனர். முதலில் உள்ள இருவரும். இதற்கு காரணம் முன் பிறவிகளிலே செய்த நல்வினைகளே. நல்வினைகளுக்கேற்ப அந்தந்த புருஷார்த்தங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆர்வத்திற்கு ஏற்றபடி உபாசனையும் பலனையும் ஏற்படும் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணலை நிறைவு செய்கிறோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.